ஏமா அப்படி பேசுற? நீ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க. என்னங்க இப்படி பேசிட்டு போறா? எப்படிதான் கௌரி சமாளிக்க போறாளோ தெரியல. அவளுக்கு என்னங்க கவலை? இவள மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் வந்தாலும் தாராளமா சமாளிப்பா. அந்த விதத்துல எனக்கு ஒரு பயமும் கிடையாது. அம்மாடி நித்யா, சமையல் ரூம்ல பால் இருக்கு, காஃபி போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு வரியா? டேய் ராஜு, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. சரிம்மா பண்றேன். இல்ல வேணாம், நீ இருமா, அவ போயிட்டு வரட்டும். போ. நீ இருக்கா, இத வச்சுக்கோ. டேய் அம்மா போடா. சரிங்கம்மா. எஸ். நான் உங்ககிட்ட பேச நினைச்ச விஷயத்துக்கு நித்யா இங்க நிக்க வேண்டான்னு தான் அனுப்பி வச்சேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளா நாமளும் யோசிச்சு பார்க்காத இந்த தாலி மாத்திர விசேஷம் என் உறவுக்காரி ஒருத்தி வந்து சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் தான் என் மண்டைக்கே உரைச்சுது. ஆனா யோசிச்சு பார்த்தா சரிதான், தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி நமக்கு எப்படி யோசனை வரும்? உண்மைதாங்க, நாங்களும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. யோசிக்கவே முடியாது. அதான் இப்ப கோவில்ல வச்சு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏற்பாடு மட்டும்தான், ஆனா நான் அதுல கலந்துக்க போறதில்ல. வாழ்க்கையில தழைச்சு வாழ வேண்டிய கண்ணுங்க சந்தோஷமா வாழணும். உலகம் பேசுற மாதிரி நாம போய் நிக்காம பாத்துக்கணும். எப்பாடு பட்டாவது நான் போகாம பாத்துப்பேன். ஏங்க, கிச்சனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எதுவும் பேசாமலே இருக்கீங்க. ஆமா, எங்க வீட்டு அடுப்படியில எப்படிங்க இருக்கு? அடுப்படியில என்னங்க இருக்கு? எங்க வீடு உங்க வீடு எல்லாம் ஒரே மாதிரி தானே. எங்க வீட்டுல நீங்க எப்படிங்க அடுப்படி பக்கம்லாம் போயிருப்பீங்க? அது கூட தெரியாம எங்க அம்மா உங்களை காஃபி போட அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க காஃபி போட்டாலும் சரி, இல்ல போடாம இங்கேயே நின்றுட்டு இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னடா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, சூடு பட்டுருச்சுமா. பாத்துப்பா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காபி தூளை கொஞ்சம் பார்த்து போடுங்க. எனக்கு தெரியும். என் ஜெல்ல குட்டி. இப்ப என்ன பண்ணுவீங்க? காஃபி எடுத்துக்கங்க. அம்மா காஃபி. தேங்க்ஸ்டா. எடுத்துக்கோங்க. அக்கா கூட. அக்கா. இதுக்குதான் நான் கௌரி வெளியே போகும்போதே கேட்டேன். அவ வர வரைக்கும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்தவங்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு காஃபி கொடுக்கணும்னு கூட தோணல லதா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, அது நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. பாரா, நான் அமைதியா இருக்கணுமா? பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்பா கூடவே என் வீட்டுக்கு நான் போயிருந்தேனா இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, உங்களுக்கு காஃபி தானே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன்.
ஊ. ம், ம். ஹேய், ஏதாவது பண்ண காஃபி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். ஒழுங்கா இரு. ம். என்னங்கக்கா காஃபி வாங்கிக்கோங்க. நான் ஏ ரூம்ல போய் குடிச்சுக்கிறேன். சரிங்கம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். ஆ சரிங்க வரேன். சரிங்க. போல. சரிம்மா. பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ம், சரிங்க. வா. அம்மா அனுப்பிட்டு வரேன். வாங்கம்மா. அத்தை அத்தை, நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவா? வேண்டாம் மாப்ள, நாங்க 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ம். போயிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ரொம்ப நன்றி. சரிங்க அத்தை. போலாமா? வாங்க. ம். நம்ம குடும்பத்துக்குன்னே பாரம்பரியமா செய்யறது பக்குவமா செஞ்சிருக்கமா. ரொம்ப குறைஞ்ச நேரத்திலேயே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அம்மா இன்னொரு விஷயம், தரத்துல ஒரு குறையும் வராதுமா. ஆ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கேட்டுக்கணும்ல, அதான். ரெண்டு பேரும் இதை எடுங்க. எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சு கும்பிட்டுக்கோங்க. மாணிக்கம், செந்தில், நீங்க 2 பேரும் உங்க கூட போங்க. நல்லா வேண்டிக்கங்க. அத்தை, உங்க கையால எடுத்து கொடுங்க அத்தை. நீங்களே எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல முன்னாடி நில்லுங்க. இது என்ன புதுசா இருக்கு? அம்மா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குமா. பெரியவங்க சொன்னா அத கேட்கணும். போங்கம்மா, போய் பகவான் கிட்ட வச்சு பூஜையை பண்ணுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. சொல்லு. குடிங்கம்மா. வாங்கிக்கங்க. ஆ, அப்ப நான் வாங்க, வரேன். வாங்க. வரேன். ராஜு, அம்மா. நீ போ. சரிம்மா. கௌரி வாங்க வாங்க. வைங்க அண்ணி. அத்தை, அத்தை, என்ன ஆச்சு? எதுக்காக எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஒரு விளையாட்டு இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. இந்த மங்கள காரியம் நான் இல்லாம தான் நடக்கணும். அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. நீங்க நடத்தி வைக்காத எந்த காரியமும் எனக்கு மங்கள காரியம் இல்ல. கௌரி, சில நேதிகளை நம்ம மாத்தவே முடியாது. இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இதுல தாமரையும் இருக்கா, மறந்துடாத.
கோவிலுக்கு வரமாட்டீங்களா? அங்க என் இடத்துல நான் தினம் தினம் கும்பிடுற சாமி இருக்கும். அதோட அருணும் கருணையும் உங்க 2 பேருக்கும் இருந்துட்டா அதுவே எனக்கு போதும். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரிம்மா, அதை கொண்டு போய் பத்திரமா உள்ள வைங்க. கோவிலுக்கு போகும்போது எடுத்துக்கலாம். சரிங்க அத்தை. சரிங்கம்மா. அம்மா மனசுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இந்தா பேசு. பண்ணிய விஷயத்த சொல்லு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.